வெல்கம் பேக் டு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப நம்ம இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம கேமுக்குள்ள டபுள் ஸ்டோர் அப்டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே பாத்தீங்க அப்படினா நிறைய ஈவென்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. கேச ஈவென்ட்ஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படினா மேஜிக் ஸ்டோர் அப்டேட் வந்து சொல்றேன்ப்பா. கேச எனக்கு தெரிஞ்ச மேஜிக் ஸ்டோர் அப்டேட் வந்து சொல்றேன். அப்புறம் பாத்தீங்க அப்படினா நியூ பிளட் மூன் அனிமேஷன் அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஃபேட் வீல் அப்புறம் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பிஆர்ல சிஎஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம்ப்பா. கேச நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. B54 அப்டேட் வந்து பார்க்க போறேங்க. கேச அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா தென்னடி ஈவென்ட் அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து இருக்குப்பா. கேச அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறேங்க. அவனா பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் அடுத்த ஈவென்ட் பொறுத்தவரையும் அப்படி 23ஆம் தேதிப்பா. கேச 23ஆம் தேதி ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து வரப்போகுதுங்க. கேச ஸ்வீட் பஞ்ச் ஃபிஷ் இதுதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஈவென்ட். அப்படி 23ஆம் தேதி வந்து வந்துருப்பா. கேச அப்புறம் 24ஆம் தேதி நமக்கு பேட்ச் அப்டேட் வந்து வந்துரும். அப்புறம் பாத்தீங்க அப்படினா எங்க பேனர் வந்து கிடைச்சிச்சுங்க. 24ஆம் தேதியில இருந்து ஜூலை 26 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நமக்கு 9th anniversary தான். ரொம்ப பெரிய ஈவென்ட், ரொம்ப நாள் இருக்க போது இந்த 9th anniversary. கேச அப்புறம் பாத்தீங்க அப்படினா 24ஆம் தேதி நம்ம சொன்ன மாதிரி இந்த ரிங் ஈவென்ட் வந்து வரப்போகுதுப்பா. கேச பாத்தீங்க அப்படினா நேத்திக்கு வந்து காமிச்சிருப்பேன். கேச அந்த மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் நம்ம நேத்திக்கு வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டு பண்டல் தான் சைடுல கூட பாத்தீங்க அப்படினா புறா இருக்க மாதிரி வந்து வரும் பாருங்க. கேச ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்கும். நான் வந்து நேத்திக்கு சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் எடிஷன் கோட்ல தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கேச அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேனர்லயே வந்து பாருங்க அந்த மேல் பண்டல் ஃபர்ஸ்ட் எடிஷன் கோட்ல வந்து வரப்போகுதாம். இது 24ஆம் தேதி வந்து வந்துருங்க. அப்புறம் 26ஆம் தேதி நான் பிபி எமோட் வந்து வரப்போகுதுப்பா. கேச அந்த 9th anniversary செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எமோட் வரும், டியூ எமோட் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிருப்பேன். கேச அதுவும் வந்து வரப்போறாங்க. நீங்க பாருங்க அதோட பேனரும் கிடைச்சிச்சு. 100% வந்து கன்ஃபார்ம்பா. கேச இதுதான் ஈவென்ட்டா வந்து வரப்போகுது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பம்பா. கேச இதுதான் ஈவென்ட்டா வந்து வரப்போகுது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளட் மூன் அனிமேஷன்லாம் நான் நேத்திக்கு வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா? கேச அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஃபேட் வீலா கேச இந்த மாதிரி வந்து வரப்போதா நீங்க வந்து பாத்தீங்க. கேச இந்த மாதிரி ஃபேட் வீலா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் அனிமேஷன் இந்த சேர் கூட அப்படியே சுத்திட்டு வருதுங்க. இந்த ஒரு அனிமேஷன் தான் பிக் பாஸ் அனிமேஷன் பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல வந்து வரப்போதா. ஜஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சு இப்போ நம்ம கொஞ்சம் B54 அப்டேட் எல்லாம் வந்து பாப்போம். கேச B54 அப்டேட்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. சோ அதை வந்து பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் கேச ஃப்ரெண்ட் வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ரிவைல் கார்டு டிஸ்கவுண்ட் பட்டன் வந்து வரும் இல்லையா? கேச இப்போ வரையும் நம்ம கேம்ல வந்து இருக்கு. பிஆர் ஆனீங்கன்னா வந்து வரும். கேச நீங்க ஸ்பெக்டேட் பாக்கும்போது வந்து வரும்பா. கேச பட் இது வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இருக்காதுங்க. கேச அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ரிவைல் கார்டு டிஸ்கவுண்ட் மெத்தட டிசேபிள் பண்றாங்க. இத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல கேச கிரவுண்ட்ல இப்போ வரைக்கும் நீங்க பிஆர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கில் கார்டு எல்லாம் வந்து கிடக்கும் இல்லையா? கேச ஆக்டிவ் ஸ்கில் கார்டு எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? கேச பட் இனிமேல் வந்து இருக்காங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல இந்த ஆக்டிவ் ஸ்கில் கார்டு வந்து கிடக்காங்க. கேச இத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெல்டி மஷ்ரூம் பெரிய மஷ்ரூம் வந்து பிஆர்ல இருக்காங்க. சோ அதே வந்து தூக்குறாங்க. இத தெரிஞ்சுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காயின் மிஷன்ல இந்த மெடிக்கெட்லாம் வந்து கிடைக்கும் இல்லையா? கேச ஒரு சில நேரத்துல காயின் மிஷன் மாதிரி மெடிக்கெட்லாம் வந்து கிடைக்கும். பட் இனிமேல் அப்படி கிடைக்காது. அதுக்கு பதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரவுண்ட்ல தான் வந்து கிடக்குமா. கேச இத தெரிஞ்சுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்டிக்கல் மார்க்கெட்டை வச்சு கடைசியில வந்து இந்த ஜோனை போட்டு விடுவீங்க இல்லையா? அந்த போல்ட் மேக்கர் அப்படின்ற அந்த தண்டர்லாம் வரும் இல்லையா? அதை இனிமேல் பிஆர்ல ஒரே ஒரு தடவை தான் கேச டாக்டிக்கல் மார்க்கெட்ல இருந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்து பை பண்ண முடியுமா? சோ அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷன்ல ஒரு சில சேஞ்சஸ் பா. கேச இந்த ஸ்கில் என்ஹான்ஸ் கார்டை வந்து கொண்டு வராங்க. பட் அது ஒரே ஒரு தடவை தான் வந்து பை பண்ண முடியும். கேச ஒரு பிளேயர் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு தடவை வந்து பை பண்ணிக்கலாமா? கேச ஒரு கார்டை வந்து பை பண்ணிக்கலாமா? இத தெரிஞ்சுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் போன்ஃபயர் நீங்க கிளாஸ் பால்ல யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? கேச அப்படி சிஎஸ்ல யூஸ் பண்ணும்போது என்டையர் ஸ்பானுக்கும் கேச அதாவது செவ்வகமா ஒரு இடம் இருக்கும் இல்லையா? நம்ம கூட வந்து இருப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிஎஸ்ல ஃபைட்டுக்கு வந்து போவோம் இல்லையா? கேச அந்த மொத்த இடமும் இனிமேல் கவர் ஆகுமா அந்த சூப்பர் போன்ஃபயர் போட்டா? கேச அது பேரு தாங்க வந்து ஸ்பான். இத வந்து தெரிஞ்சுங்க. கேச அப்படி ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் பிஆர்ல வெண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா? கேச அந்த வெண்டிங் மிஷினை பத்திங்க அப்படின்னா இனிமேல் ஏஜி 2 சிப் கன் அதுக்கப்புறம் MP40 மேக்ஸ் 7 இதெல்லாம் வந்து இருக்க போகுதுப்பா. அது வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு பிளேயர் பத்திங்க அப்படின்னா ஏஜியே ஒரு 2 தடவை வந்து வாங்கிக்கலாமா? அதே மாதிரி MP40 பத்திங்க அப்படின்னா 5 தடவை பை பண்ணிக்கலாமா? மேக்ஸ் 7 5 தடவை வந்து பை பண்ணிக்கலாமா? இது தெரிஞ்சுங்க வெண்டிங் மிஷின் வந்து. அப்புறம் பிஆர்ல இந்த ஆர்சனல் இருக்குல்ல? கேச வந்து பேசிக்ல என்ன அப்புறம் பத்திங்க அப்படின்னா இந்த அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா? எஃப்எஃப் காயினை வச்சு அப்கிரேட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இருக்குமாப்பா. கேச நீங்க வந்து பாருங்க இத்தனை செட் லெவல் 2 இருக்கும், லெவல் 3 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. பட் காமனா பாத்தீங்க அப்படின்னா பராஃபோன் இருக்கும், MI2B இருக்கும், M590 இருக்கும், MP40 இருக்கும். இந்த AWM தானே டீட்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து தூக்குறாங்க. இத வந்து தெரிஞ்சுங்க. கேச வேணும்னா டீடைலா வந்து படிச்சு பாத்தீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்லப்பா. கேச சிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கன்னுக்கு இந்த பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்க. கேச பராஃபோன்லாம் இப்போ வரைக்கும் 1500 காயினா. பட் அடுத்த அப்டேட்ல இருந்து கேச 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1600 காயினா. அதுக்கப்புறம் M590க்கு 1600 காயினா. கேச பிரைஸ் ஏத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் பஸ்டருக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஏத்துறாங்க, குறைச்சிருக்காங்க. கேச 1500 காயினா. M1 அப்டேட் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் குறைச்சிருக்காங்க. 1800 காயினா. உட்பிகருக்கு 1900 காயினாப்பா. கேச இப்படி சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சீசல் பாத்தீங்க அப்படின்னா இந்த M243 சிப் இருக்கு இல்லையா? கேச அதை வந்து ரிமூவ் பண்றாங்க. அதுக்கு பதிலா M242 சிப்
இவ்வளவுதாங்க அப்கமிங்ல அப்படியே அப்டேட் கேஸ் எல்லா அப்டேட்டும் நான் கவர் பண்ணிட்டேன். A to Z அப்டேட் நான் வந்து சொல்லிட்டேன். கேஸ் ஒரு அப்டேட் மிஸ் பண்ணலங்க, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கேன். நீங்க டெய்லி நம்ம வீடியோஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். கேஸ் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுங்க. சரிங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்ப்பா. கேஸ் ஆபத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட். கேஸ் ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டை பொறுத்த வரையும் ஸ்டோர்ல ஒரு 3 பண்டல் வந்து வரப்போப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க, அதாவது யங்ஸ்டார் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாருங்க அப்படியே ரெட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ரெட் பிளாக் ஷூ எல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு மேல் பண்டல், இப்படி ஒரு தம்பி வந்து இருக்காப்ல. ஏன்டா அப்படி பண்றீங்க, அதெல்லாம் எவன்டா வந்து வாங்குவான் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. இப்படி ஒரு பண்டல் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜோடியா ஒரு அக்கா பண்டல் பா. கேஸ் அக்கா வந்து பாருங்க கூலி கிளாஸ் போட்டு டவுசர் போட்டு பாத்தீங்க அப்படின்னா அக்கா வந்து வந்துடுறாங்க. கேஸ் அண்ணனே வாங்க மாட்டானுங்க, இதுல அக்கா வந்துட்டு போப்பாயப்பா இதெல்லாம் எவனும் வாங்க மாட்டானுங்கப்பா. கேஸ் இப்படி ரெண்டு பண்டல் வந்து வரப்போதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலர்ல இந்த மாதிரியே வந்து பாருங்க. கேஸ் இவனுங்க மாசி ஈஸ்கெல்லாம் போட்டு இத்து போன மாதிரி இருக்கா. கேஸ் அந்த தாவர பண்டல் தான் இப்படி ஒரு 3 பண்டல் வந்து வரப்போகுதுப்பா. அந்த 3மே பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து கன்ஃபார்மா ஸ்டோர்ல வந்து அப்டேட் ஆக போகுது. கேஸ் மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா வேற அந்த எஃபெக்ட் டோக்கன் ஸ்டோர் என்ன வரப்போன்னு வந்து தெரியல. உண்மையை சொல்றேன், அது கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறம் இந்த பட்டி மார்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகல, இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கேஸ் அந்த 6-7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமௌண்ட் பா. கேஸ் இந்த ஒரு அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து எதுக்குப்பா? எப்பா கர்ணகாரா நீயே உன் மனசோட சொல்லுப்பா, இதெல்லாம் எவனாச்சும் டைமண்ட் கொடுத்து எடுப்பானாப்பா, அட போப்பா ஏப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து பாருங்க. கேஸ் இந்த ஒரு அமௌண்ட் 100% கன்ஃபார்முங்க. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் ஸ்டோர் அப்டேட் கூட என்னன்னு வந்து இப்ப வரைக்கும் ரிவீல் பண்ணலங்க. பட் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுங்க. கேஸ் அட்லீஸ்ட் இப்ப நம்ம பாக்கிறதுல இருந்து 70% 80% பண்டல் வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து பாருங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ரெட் கலர் அந்த நெருப்பறியிற அக்காப்பா, மண்ணிலாம் வந்து எரிஞ்சு விடுறது இப்படி ஒரு அக்கா. அதுக்கப்புறம் தொப்பி போட்டு இந்த ஒரு பைபிள். கேஸ் ஒரு கலர் பாத்தீங்க அப்படின்னா இது போன பண்டல் இதெல்லாம் ஒருத்தன் கூட சீண்ட மாட்டான். ஆனா தர்ணகாரி இதே விட்டு சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்கா வந்து பாருங்க. கேஸ் மாஸ்க் வந்து லைட்டா எஃபெக்ட் வரும்பா. கேஸ் அவ்வளவுதான் அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கிடையாது. கேஸ் இப்படி ஒரு அக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒயில் ஃபயர் பண்டல் வந்து பாருங்க. கேஸ் இது அந்த காலத்துல வந்து ஒரு டைமண்ட் ராயல் பண்டல், எல்லா இடத்துலயும் நெருப்பு இருந்துட்டு இருக்கு. இதுதான் அதோட வேலை. கேஸ் இது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஜே பண்டல் பா. கேஸ் கிரேசி டிஜே பண்டல் நீங்க வந்து பாருங்க. அந்த நூடல்ஸ் மட்டும் தான் ப்ளூ கலர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி இவன் இது கூட கொஞ்சம் ஒத்துன்னு வச்சீங்க. கேஸ் ஒத்துன்னு சொல்ல முடியாது, நல்ல பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜோடியா ஒரு அக்கா பண்டல், ப்ளூக்கு ஏத்த ப்ளூ இந்த மாதிரி ஒரு அக்காவா. கேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவனை வந்து பாருங்க. கேஸ் பூத மாதிரி இதெல்லாம் குப்பை பண்டல் பா. கேஸ் இதெல்லாம் எவனுமே போட்டு ஆட மாட்டாங்க. இப்படி ஒரு பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்கா செம்மையான அக்காப்பா. கேஸ் சூப்பரான ஹேர் ஸ்டைல், கண்ணை கட்டிட்டு அதோட மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு அக்கா பண்டல். கேஸ் இப்படி ஒரு அக்கா பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பச்சை கலர்ல பின்னாடி வந்து லைட்டெல்லாம் எரியும் இல்லையா. கேஸ் இப்படி இந்த ஒரு மேல் பண்டல், அதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மேஜிக் ஸ்டோர் அப்டேட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த 3 பண்டல் அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் தான் ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் ஸ்டோர்ல வந்து கன்ஃபார்ம் ஆகல. கேஸ் எனக்கு இதுதான் வந்து தோணுது. என்ன பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்தோம்னா வந்து பார்க்கணும். சோ இது வந்து அப்டேட் தான். எனக்கு தெரிஞ்சவங்க உண்மையை உறக்க ஊருக்கு சொல்லியிருக்கேன். ஆன்ட்டி அங்கிள் டே தம்பி பசாட்டா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க. கொடுப்பீங்கன்னு நம்பரே மறக்காம வந்து நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டோட நான் வந்து பாக்குறேன். இப்போ நான் அப்படியே